ஒரு சரித்திர சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். காரணம், இந்திய அரசியல்ல, தமிழக அரசியல்ல சில நேரங்கள்ல மாற்றத்திற்காக ஆண்டவன் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு 2024 ஜூலை மாதத்தில் மாற்றத்திற்கான ஒரு பெரிய வாய்ப்பு. 2016 இதே மேடையில் விக்கிரவாண்டியில மாற்றம் முன்னேற்றம் என்கின்ற முழக்கத்தோடு தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஒரு பெரிய முழக்கத்தோடு இதே வேட்பாளர் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் நின்றார். 42,000 வாக்குகள் நீங்கள் மாற்ற முன்னேற்றத்திற்காக அன்னைக்கே கொடுத்தீங்க, ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று. இன்னைக்கு 2024 ஜூலையில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கழித்து அதே வேட்பாளர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். இந்த முறை இன்னும் பலமாக, இன்னும் வேகமாக, இன்னும் வீரியமாக தமிழகத்தினுடைய அரசியல் தலையெழுத்தை இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மூலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அன்பு சகோதரர்கள், இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மூத்த தலைவர், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தையும் உற்று நோக்கினால் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எந்த ஒரு மாநிலத்திலும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதற்கு இலக்கணமாக மருத்துவர் ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பேயி ஐயா அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த காலகட்டத்தில் மருத்துவர் ஐயா டெல்லியில் இருக்கிறாங்க. அடல் பிகாரி வாஜ்பேயியை சந்திக்கிறாங்க. வாஜ்பேயி சொல்றாங்க, ஐயா மருத்துவர் அவர்களே, கொஞ்சம் பாராளுமன்றத்திற்கு வந்துருங்க, அங்கே அமர்ந்து பேசலாம் என்று. அப்ப மருத்துவர் ஐயா சொல்றாங்க, ஐயா நான் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் செல்லக்கூடாது என்கின்ற கோட்பாட்டோடு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று. அப்ப நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பேயி சொல்றாங்க, அப்படிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாராளுமன்றத்திற்கு சென்று விட்டு என்னுடைய பணியை முடித்து விட்டு வேகமாக பிரதமருடைய இல்லத்திற்கு வந்து விடுகின்றேன், நீங்க நேரடியாக இல்லத்திற்கு வந்துருங்க, உங்களை நான் இல்லத்தில் சந்திக்கின்றேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை மனிதன். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலமெல்லாம் மது அறவே ஆகாது என்று சொன்னவர். அதனால்தான் 35 ஆண்டுகள்ல ஒரு கேபினெட் மந்திரி 35 வயசுல சாதாரண வேலை இல்லைங்க. 35 வயது இருக்கும் பொழுது கேபினெட் மந்திரி, அதுவும் கூட புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கூட்டணி கட்சிகளால் அமைந்த ஒரு அரசாங்கம். எந்த ஒரு கட்சியும் கூட எந்த ஒரு கொள்கை முடிவுக்கும் ஒற்றுக்கொள்ள மாட்டார். அதுல எவ்வளவு பெரிய லாபி, இந்த டொபேக்கோ லாபி அப்படின்னு சொல்றது கூடங்க, குறிப்பாக இந்த சிகரெட் லாபி உலகத்துல எந்த ஒரு வேலையும் கூட செய்ய யாரையும் விட மாட்டார். அந்த நேரத்தில் 35 வயதுல ஒரு கேபினெட் மந்திரியாக இருந்து அந்த சிகரெட் விற்கக்கூடிய அந்த பெட்டிக்கு அட்டை படத்தை 20% என்று சொன்னார்கள், 30% என்று சொன்னார்கள். விடாப்பிடியாக அதை குறைந்தபட்சம் 50% அந்த அட்டையில புகைப்படம் இருக்கும். சிகரெட் பிடிக்க கூடாது என்கின்ற அந்த புகைப்படம் நாம் பார்த்திருப்போம், அந்த புகைப்படத்தை எல்லாம் பார்த்திருக்கோம். அதை தீர்க்கமாக நின்று கொண்டு வந்து கோட்பா என்கின்ற சட்டத்தை இந்தியாவிலே கொண்டு வந்து, என்னை போன்ற மனிதர்கள் எல்லாம் அப்பொழுது காவல்துறையில் இருக்கும் பொழுது அந்த கோட்பா சட்டத்தை நாங்கள் அதை ஒரு மனிதனிடம் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது பெருமையாக நினைத்துக் கொள்வேன், இதை ஒரு தமிழன் கொண்டு வந்திருக்கின்றார் என்று. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இளம் தலைவராக கேபினெட்டில் இருந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமையன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லை அன்பு சொந்தங்களே, எனக்கு முன்பு பேசி எல்லா தலைவர்களும் பேசினார்கள். இந்த 108 ஆம்புலன்ஸ் என்பது சாதாரண ஒரு வேலை இல்லைங்க, அது பெரிய கனவு, அது ஒரு பெரிய நெட்வொர்க். அதை முழுவதுமாக திட்டமிட்டு அது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை, கோடிக்கணக்கான மக்களை ஒரு பகுதியில் உயிர் காக்கக்கூடிய இயந்திரமாக மாற்றியிருக்கக்கூடிய பெருமையும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு அது சொந்தம். அதனால்தான் எல்லோரும் அணிவகுத்து நம்முடைய மூத்த தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும், மூத்தவர், பண்பானவர், பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவருடைய முழு அன்பை பெற்றிருக்கக்கூடியவர். தமிழகத்தினுடைய இதற்கு முன்பு அம்மா அவர்கள் நம்பிக்கை வைத்த ஒரே ஒரு மனிதர். அவர் கையிலே ஆட்சி அதிகார பொறுப்பை கொடுத்து அதை திறம்பட செயலாற்றி இன்னைக்கு நம்முடைய கூட்டணியினுடைய ஒரு மிக முக்கிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக அற்புதமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். எதற்காக இந்த தேர்தல், எதற்காக நாம் மாம்பலம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேருரையாற்றி இருக்கின்றார். மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அவருடைய பேச்சு அதே ஒரு ஸ்டைலுங்க, எவ்வளவு ஸ்டைலா வந்திருக்காரு பாருங்க மேடையின் மீது. எப்பொழுதும் கூட ஒரு அரசியல் என்பதை நுணுக்கமாக நுட்பமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். அம்மாவினுடைய ஒரு உண்மை தொண்டனாக இருந்து அந்த கழகத்தை காட்க வேண்டும் என்று போராடக்கூடிய
அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மிக அற்புதமாக அதை பேசிவிட்டு எதற்காக இந்த தேர்தல் முக்கியத்துவத்தை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவராக, நம் எல்லோருக்கும் பிடித்த ஒரு தலைவராக அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், எளிமையாக, நேர்மையாக, பண்பாக தன்னுடைய தந்தையார் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியலுக்காக 1980, 90, 2000 அந்த காலகட்டத்தில் போராடினார்களோ, இன்னைக்கு அதை நம்மால் செய்து காட்ட முடியும் என்று நங்கூரம் போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, ரவி பச்சமுத்து ஐயா அவர்களுடைய ஐஜேகே கட்சி ஒரு சாதாரண கட்சி இல்லை. அதனுடைய கொள்கையை நாம் படித்து பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும். கட்சியினுடைய கொள்கையே ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்கின்ற கொள்கையில் ஒரு கட்சி அதை வடிவமைத்திருக்கின்றார்கள். ஐயா பாரிவேந்தன் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு கல்வி தந்தையாக இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவருடைய அன்பு மகனாக, அற்புத தலைவராக இருக்கக்கூடிய ரவி பச்சமுத்தன் நம்மோடு இருக்கின்றார்கள். அவரையும் நன்றி பாராட்டி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்து ஆக்ரோஷமான தன்னுடைய பேச்சுக்கள்ல அடித்தட்டு மக்களுடைய குரலாக என்றும் இருக்கக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஐயா ஜே.பி. நட்டா அவர்கள் இந்த கூட்டணிக்காக விக்கிரவாண்டிக்கு முழுமையாக எங்களுடைய ஆதரவு இருக்கிறது, நரேந்திர மோடி ஐயாவினுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுவதற்காக ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். அவரும் கூட அற்புதமாக பேருரையாற்றி விட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவராக ஒரு மிக முக்கிய குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. மணி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். மூத்த தலைவர், நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நம்முடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக அவருடைய தந்தையார் அன்னைக்கு பெரிய மனசு பண்ணி இந்த உதயசூரியன் சின்னத்தை திமுக கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு கொடுக்காம இருந்தால் அன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வேறு மாதிரி போயிருக்கும். ஐயா ஏஜி கோவிந்தசாமி அவர்களுடைய தவப்புதனாக இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, மூத்த தலைவர்கள் எல்லோரும் மேடையின் மீது இருக்கின்றார்கள். என்ன பார்த்தீங்கன்னா, இறைவன் நமக்காக இந்த மழை பொழிவதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறார். அடுத்து அன்புமணி ராமதாஸ் அண்ணன் பேசிய பிறகுதான் மழை வரப்போகிறது. அதற்காக இறைவனுடைய பொறுமையும் கூட அதிகமாக சோதிக்காம மேடையில் இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் கே. பால் அவர்கள் அற்புதமான ஒரு பேச்சாளர் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லா மாவட்ட தலைவர்கள், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள், பாட்டாளிகள், உழைப்பாளிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய எல்லா மாவட்ட தலைவர்கள், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா மாவட்ட தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, மேடையின் மீது இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களையும் கூட இந்த நேரத்தில் சொல்வதனுடைய கடமையாக கருதுகின்றேன். எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், அற்புதமான தலைவராக இருக்கக்கூடிய ஐயா வைத்திலிங்கம் மேடையின் மீது இருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா களப்பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்து, அருமை சகோதர சகோதரிகளே, 2010 பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கொள்கை முடிவோடு எந்த இடைத்தேர்தலும் கூட நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்கின்ற கொள்கை முடிவெடுத்திருந்தார். அது 14 ஆண்டுகள் கழித்து அந்த கொள்கை முடிவை மாற்றிக்கொண்டு விக்கிரவாண்டி களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக 14 ஆண்டுகள் கழித்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்க. எதற்கு என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டால் இந்த தேர்தல் எதற்கானது என்பது நமக்கு முழுமையாக தெரியும். அன்பு சொந்தங்களே, 14 ஆண்டுகள் பொறுத்திருந்து 2024 இடைத்தேர்தல், நம்ம மருத்துவரை எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஆளுங்கட்சிக்காரங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க எம்எல்ஏ கொடுத்துட்டு போயிருங்க. காரணம், இடைத்தேர்தல் என்று சொன்னாலே அது பணம் தான். இடைத்தேர்தல் என்று சொன்னாலே மக்களை விலைக்கு வாங்கறதுக்கு முயற்சிப்பாங்க. இடைத்தேர்தல் என்று சொன்னாலே ஜனநாயகத்தை கேவலப்படுத்துவாங்க. அதனால் இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பது நல்லதுன்னு மருத்துவர் ஐயா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மருத்துவர் ஐயா 14 ஆண்டுகள் கழித்து களத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன? காரணம், ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக மருத்துவர் ஐயா தன்னுடைய உயிரை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, மது இருக்கக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 65 பேர் இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் கூட சமீப காலத்தில் கள்ளச்சாராயத்தை அறிந்து இறந்ததாக நாம் பார்க்கலை. ஆனால் தமிழகத்தில் 65 பேர் இறந்திருக்கிறாங்க. 23 பேருக்கு முழுவதுமாக கண் பார்வை இல்லை. இந்த அவலத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி மருத்துவர் ஐயாவால் பொறுத்து கொண்டிருக்க முடியும்? அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது.
அதை எப்படி கை கட்டி வேடிக்கை பார்ப்பது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே களத்தில் இறங்கி நம்முடைய அன்பு தலைவர் சி அன்புமணி அவர்கள் நம்முடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், இது ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அண்ணன் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போறனால தமிழகத்துல ஆட்சி கவிழ்ந்துருமா? இல்லைங்க. சி அன்புமணி அண்ணன் அவர்கள் இன்னும் ஒரு 15 நாட்கள்ல சட்டமன்றத்துக்குள்ள போனா தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு மாறுமா? மாறும். இதற்காகத்தான் இந்த தேர்தல் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல். இன்னைக்கு திமுக என்கின்ற இந்த கட்சி எப்படி ஆட்சி பண்றாங்க? இதை சாமி விவேகானந்த அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருப்பார். ஒரு குரங்கு, அந்த குரங்கே தன்னிலை மறந்து இருக்கக்கூடிய ஒரு குரங்கு மரத்து மேல ஏறி இருக்கு. அந்த குரங்கு மரத்தின் மீது அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு தேல் அந்த குரங்கை கடிச்சு வச்சிருது. யோசிச்சு பாருங்க, ஒரு தேல் ஒரு குரங்கை கடிச்சு வச்சா அந்த குரங்கு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அந்த குரங்கு கல்லை குடிக்குது. சோ தேளால் கடிப்பட்ட ஒரு குரங்கு கல்லை குடித்து விட்டு வீதிக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. மதம் பிடித்த யானை என்று சொன்னால் அது பொய்யாகிவிடும். அதிகார பலத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், யாரும் என்னை கேள்வி கேட்க மாட்டார்கள். ஜனநாயகத்தில் தேர்தல் வரும் பொழுது பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடுவேன். ஜனநாயகத்தையே ஒரு புதைகுழியிலே நான் புதைப்பேன். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் என்னை பற்றி எப்படி பேசுவார் என்பதை இந்த 3 ஆண்டு காலமாக திமுக தன்னுடைய ஆட்சியில் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஈரோடில் இடைத்தேர்தல் நடந்தது. பட்டி பட்டியாக மக்கள் அடைத்திருந்தார். ஆனா இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறனால அந்த பட்டியெல்லாம் பறந்துவிடும் என்பதற்காக விக்கிரவாண்டிக்கு பட்டி வரவில்லை. ஆனா பட்டிக்கு பதிலாக இங்கே வேட்டி வந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 3 வருட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை. நான் வேலை செஞ்சிருக்கிறேன், நாங்க இந்த இடைத்தேர்தலில் யாரும் வந்து ஓட்டு கூட கேட்க மாட்டோம், நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லி இருந்தால் நாம் அவரை பாராட்டி இருக்கலாம். அதை விட்டு விட்டு வீதி வீதிக்கு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சரு கூட சில அல்லக்கைக, அந்த அல்லக்கைகளோட வேட்டி, அவங்களோட பணப்பை, இதை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை விலைக்கு வாங்கி விடலாம் என்று விக்கிரவாண்டிகளை சுற்றி கொண்டிருக்கின்றார். அதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். மேடையிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அண்ணன் அன்புமணி அவர்களோடு கைகோர்த்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகள், தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய தேர்தல். மேடையில் நம்முடைய இருபெரும் தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இருவருமே அம்மாவினுடைய சாட்சியாக இங்கே அமர்ந்திருக்கின்றார். எப்படி புரட்சி தலைவர் அவர்களுக்கு திண்டுக்கல் என்பது ஒரு மந்திர சொல்லாக மாறியதோ இடைத்தேர்தல்ல, அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விக்கிரவாண்டி என்கின்ற மந்திர சொல் தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய மந்திர சொல்லாக இருக்கு. இன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்களை கொஞ்சம் உத்து பாருங்க. அவர் சி அன்புமணி மட்டும் இல்லைங்க, அவர் சி அன்புமணி BA. இன்னைக்கு தமிழ்நாட்டில் BAனா என்னன்னு தெரியும். அண்ணன் RS பாரதி அவர்கள் சொன்னாங்க, நாய் கூட BA படிக்குமா? பார்த்தீங்க, கேட்டீங்களா? நாய் கூட தமிழகத்தில் BA படிக்கும். அதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை. இது இன்னைக்கு மட்டும் சொல்லுங்க, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக பேச்சு. தமிழகத்தில் வழக்கறிஞர் இருக்கின்றார்கள், நீதியரசர்கள் இருக்கிறாங்கன்னா நாங்க போட்ட பிச்சை. நேற்று சென்னையில் அவர்கள் பேசியது, BA நாயெல்லாம் படிக்குது, தமிழகத்தில் நாய் கூட BA படிக்கலாம். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு திமுக ஆட்சியினுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அராஜக போக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்றால், நம்மை எல்லாம் நாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக போக்கு இருக்கு. அதே BAவை படிச்சுட்டு 2016 தேர்தல் இங்க நின்று நமக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய துணைவியாரும் கூட ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். நமக்காக ஒரு எளிமையான மனிதர், எல்லா சமுதாயத்தினுடைய அன்பை முழுமையாக பெற்று விக்கிரவாண்டி தேர்தலிலே ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்துவதற்காக மாம்பழ சின்னத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளே, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்க? 2024 பாராளுமன்ற தேர்தலில் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே பதில் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் 1949 உருவான கட்சி, 67 ஆட்சிக்கு வந்த கட்சி, 5 முறை முதலமைச்சராக இருந்து 6வது முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக, இதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு 33%.
இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பணபலம், படைபலம், அதிகார பலம் இருக்கக்கூடிய திமுகவினுடைய வாக்கு வங்கிய 33% இந்த தேர்தலில் 27% கொண்டு வந்திருக்கின்றார். இது சாதாரண அரசியல் நிகழ்வு இல்லைங்க. அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய வெற்றிக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி மணி இது. 33%-இருந்து 27% ஒரு ஆளும் கட்சியினுடைய 6% வாக்க இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுத்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சி 12% வாக்கு 2019 பெற்றிருந்தது. இன்னைக்கு 10%, கிட்டத்தட்ட 2% காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு எடுத்திருக்கின்றார். நம்பிக்கையோடு நாம் நிற்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இத்தனை காலமாக எல்லா முயற்சி சென்று பார்த்தாச்சு. ஐயா ஜி.கே. மூப்பனார் ஐயா அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி எடுத்தாங்க. தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்தாங்க. அதன் பிறகு 2016 மாற்றம் முன்னேற்றம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு முயற்சியை அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் எடுத்தாங்க. ஒரு புதிய அலக்கணம், ஒரு அரசியலே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. பேச்சை கேட்கும் பொழுது ஒரு இளைஞர் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பது 2016 அவர் பேசிய பேச்சு. இன்னைக்கு 2024 மறுபடியும் இந்த தலைவர்கள் அனுபவம் இருக்குங்க, அனுபவம் இருக்கு. அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. நேர்மையாக பணியாற்றல் இருக்கின்றார்களா? எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள். இளமையும் வீரியம் இருக்கா? இந்த கூட்டணியில் இருக்கு. ஒரு புதிய பார்வை இருக்குங்களா? இருக்கு. தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியலை 2026 கொண்டு வந்து திமுகவினுடைய கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேகம் விவேகம் கலந்த ஒரு கூட்டணி மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்களே, அதனால் நீங்கள் இந்த முறை ஒரு பெரிய மனதோடு இன்னைக்கு பாருங்க, இந்த கூட்டமே வரும்பொழுது எந்த அளவுக்கு இந்த மைதானத்துக்குள்ள மக்கள் இருக்கின்றார்களோ, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதை விட 4 மடங்கு வெளியே நின்று கொண்டிருக்கின்றார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 4 மடங்கு. இன்னைக்கு காலையிலிருந்து திமுக காரன் ஒரு ஊருக்கு போய் 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கான். அந்த கூட்டத்துக்கு மட்டும் போகாம நீங்க வீட்டில் இருந்தா 500 ரூபாய் என்று பரிசு. அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்தவர்கள் நீங்க. மாற்றம் வந்தே ஆக வேண்டும் என்று வந்தவர்கள் நீங்க. நிச்சயமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 25 ஆண்டுகள் கழித்து தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை எழுதும் பொழுது மாற்றத்திற்கு வித்திட்ட தேர்தலாக இந்த விக்கிரவாண்டி இருக்கும் என்பதற்கு சாட்சியாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அன்பு சொந்தங்களே, நமக்கு 45,000 கோடி வருமானம் கொடுக்கக்கூடிய டாஸ்மார்க் வேண்டாம் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். கஞ்சாவினுடைய புழக்கத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் வேண்டும் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும். தமிழக அரசியலே நம்முடைய தலைமுறை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். குடும்ப ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை என்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்திலே அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்களுடைய குரல் சட்டமன்றத்திலே கேட்க வேண்டும் என்றால் சி அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும். அருமை சொந்தங்களே, நாம் எல்லோரும் பாட்டாளிகள் தான். நாம் எல்லோருடைய சின்னமும் மாம்பழம் தான். நாம் எல்லோரும் டாக்டர் ஐயாவுடைய புதல்வர்கள் தான். நாம் எல்லோரும் டாக்டர் ஜி.கே. மூப்பனார் ஐயாவுடைய புதல்வர்கள் தான். நாம் எல்லோரும் பாரத பிரதமர் உலகம் போற்றக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி ஐயாவுடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய தொண்டர்கள் தான். அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதமான வாய்ப்பு நம் கண் முன்னால் இருக்கிறது. அற்புதமான வாய்ப்பு. தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையில் என்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவை பத்தி பேசினாங்க. அடிக்கடி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை திமுக என்றால் தீய சக்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவினுடைய தொண்டர்கள் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளரை எப்படிங்க கைவிடுவாங்க? தீய சக்தியை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் உண்மை தொண்டர்கள் மாம்பழம் சின்னத்திற்கு அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்களே, அதனால் மறுபடியும் உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு அற்புதமான அரசியல் களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமாக உருவாகி நின்று கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய குடும்பம் பெரிய குடும்பம், பெரிய குடும்பம். உண்மையான ஜனநாயகம் அது, உண்மையான ஜனநாயகம். 2026 ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு இலக்கணம் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள். இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரையும் துதிப்பாடுவதற்கான தலைவர்கள் இல்லை. இன்னைக்கு பாருங்க, திமுகவினுடைய கூட்டணியை பாருங்க.
காங்கிரஸ் கட்சி துதிபாடும். அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் துதிபாடுவார். இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தனித்தன்மை வாய்ந்த கட்சிகள். அந்த கட்சிகளுக்கென்று ஒரு கொள்கை, அந்த கட்சிக்கென்று ஒரு தனி பாதை, அந்த கட்சிக்கென்று ஒரு தனி பார்வை. ஆனால் ஒன்றாக இணையும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள் தமிழகத்தினுடைய மாற்றம், தமிழகத்தினுடைய முன்னேற்றம். அந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்களே. அதனால் உங்களிடம் நான் வேண்டி விரும்பி உங்களுடைய பாதம் தொட்டு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், இந்த மிக முக்கியமான தேர்தலை நம்ம தவறவிடக்கூடாது. இல்லை ஒருத்தர் ஜெயிக்கிறதுனால ஆட்சி மாறுமா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இல்ல ஆளுங்கட்சி இத்தனை பக்கம் சுத்திட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாம், 2 வருஷம் தானே, 2026 அண்ணனுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாம், அந்த மாதிரி நீங்க நினைக்க கூடாது. இல்லைங்க, இவ்வளவு தூரம் அமைச்சர்கள் வீதி வீதியா வந்து கையெடுத்து அமைச்சர்கள் வீதிக்கு வருவது இடைத்தேர்தல் போது மட்டும்தான். மிச்ச நேரத்தில் அமைச்சரை பார்க்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஓசி, நீ வந்து இந்த ஜாதி, நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவன் மிச்ச நேரத்தில் அமைச்சர்கள் சொல்லுவாங்க. மனுவை கொண்டு போனீங்கன்னா தலையில கொட்டுவாங்க. ஆனா இடைத்தேர்தல் வரும் பொழுது ஒரு அமைச்சரும் வீதிக்கு வந்து அம்மா உங்க காலை காட்டுங்கம்மா, உங்க கையை நான் காலான்னு நினைச்சுக்கிறேங்கம்மான்னு கேட்பாங்க. அதற்காக மயங்கி நாம் யாரும் கூட பரிதாபப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்திக்கு நாம் வாக்களிக்க கூடாது அன்பு சொந்தங்களே. அதனால் நீங்கள் பெரிய மனதோடு, திடமான மனதோடு, எது வந்தாலும் அது உங்களுடையது, உங்களுக்கு எது கொடுத்தாலும் அது உங்களுக்கு சொந்தமானது. 7ஆம் தேதி 8ஆம் தேதி எது நடந்தாலும் உங்களுக்கு வரவேண்டியது நன்றாக வந்திருக்கிறது என்பதை கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பது போல் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு, ஆனால் மாற்றத்திற்காக, நேர்மைக்காக, நெஞ்சுரத்திற்காக, தமிழக மக்களை காப்பதற்காக இந்த முறை மாம்பழம் சின்னத்தில் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களும் அன்பு சொந்தங்களும் கூட எப்படி ஒரு கூட்டணி கட்சியில் தொண்டர்கள் இணக்கமாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு முதல் அச்சாணியாக இந்த விக்கிரவாண்டி கூட்டம், முதல் அச்சாணியாக இந்த விக்கிரவாண்டி கூட்டம். நமக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும், இதற்கு முந்தைய தேர்தலில் நாம் வேறு வேறு அணியிலே பணியாற்றி இருந்தாலும் கூட இந்த முறை நாம் இணைந்திருப்பது தமிழக மக்களுக்காக. தீய சக்தி திமுகவினுடைய பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் இணைந்திருக்கின்றோம். அதனால் நம்முடைய அன்பு தொண்டர்கள் இணக்கமாக, இன்னும் வேகமாக, இன்னும் வீரியமாக ஒரு பெரிய இலக்கோடு 2026 தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முதலாக கூட்டணி ஆட்சி வரப்போகிறது. எல்லோருடைய குரலும் கோட்டையிலே கேட்கப் போகிறது. எல்லோருடைய தொண்டர்களுக்கும் தமிழகத்தில் மதிப்பும் மரியாதையும் வரப்போகிறது. வேகம், விவேகம், மாற்றம் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் நம்மை வழிநடத்தப் போகின்றார்கள் என்பதற்கு அச்சாணியாக, முன்னோடியாக விக்கிரவாண்டி தேர்தலில் மாம்பழம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மறுபடியும் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாக்காட்டி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நன்றி சொல்லி, என்னுடைய அன்பு தொண்டர்கள் இங்கே இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதை மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்தி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.